உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உலக மகளிர் தினத்தை ஒட்டி வடசென்னை மாவட்டம் ராயபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சிவபேரறிவாளன் தலைமையில் மகளிர்களுக்கு பரிசு பொருட்களை மாவட்ட துணை செயலாளர் விஜயசாரதி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளருக்கு தயாரவி, விடுதலை வல்லவன், சிலம்பு விஜயன், மின் முனிகம்மா, ராயபுரம் மணி, பாக்யா, ரிஸ்வான், மோகன், பாக்சர், தமிழ்மணி, குப்புராஜ், மாணிக்கவேல், முத்து, தமிழ், பிளாரன்ஸ், ராஜா, ஜெர்மன், இளங்கோ, பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மண்டல செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் திருமாறன், மண்டல துணை செயலாளர் அரசு, மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், கனியமுதன், வழக்கறிஞர் சுபாசதீஷ், ரமேஷ் துலீபன், செந்தில் பலவன், சசிகலா கணேசன் மற்றும் தமிழ்நாளன், தங்கதுரை, வீர விடுதலை வேந்தன், சாமியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் நடத்துவதை கண்டித்து தருமபுரி மாவட்டம் மரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிசுபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள தனியார் அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன், மண்டல செயலாளர் விடுதலை சேகரன், மண்டல துணை செயலாளர் ஜெயபாண்டி, காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாப்பனம், மேற்கு ஒன்றிய செயலாளர் காவியன் மற்றும் கண்ணன், அப்பாவு, தமிழ்கண்ணன், சித்திரவேல், கடல்வண்ணன், முத்து கணேஷ், முதல்வன், முத்துப்பாண்டி, மாரிமுத்து, முனியசாமி, வெண்கலகுமார், முனியப்பால், பூமிநாதன், வழக்கறிஞர் செல்வம், சங்கையா, சண்முகவேல், முனியப்பன், ரவி, முத்துமணி, அன்பரசி, சாந்தா, பாக்கியராஜ், செல்வி, இளந்தமிழ், சீனிவாசகன், ஆசிர்வாதம், ரணியன், சேரன், ராஜா, கார்த்தி, கருப்பு, மீனாட்சி சுந்தர், ஜெயபாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக, அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும், திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் வெண்கல சிலையை தமிழ்நாடு அரசு நிறுவிட வேண்டும் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள எடச்சிதூர் கிராமத்தில் தலித் மக்களுக்கு சொந்தமான ஸ்ரீ ஆண்டபெருமான் கோவில் கட்டுமான பணிகளை சேதப்படுத்தி தலித் மக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சாதி வெறியர்களை கைது செய்ய கோரி மங்கலம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ள நிலையில் கோவில் கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வலியுறுத்தி விருதாச்சலம் கோட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதாச்சலம் மாவட்ட துணை செயலாளர் அபூபக்கர் தலைமையில்
முன்னிலையில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் நீதிவல்லல், முன்னாள் மண்டல செயலாளர் ராஜ்குமார், முன்னாள் மண்டல துணை செயலாளர் 5000, மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுப்புஜோதி, மாவட்ட துணை செயலாளர்கள் தென்றல் சக்திவேல், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் புரட்சிமணி, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் முருகன் மற்றும் தனசேகர், எழில்வான் சிறப்பு, சரவணன், ராம்குமார், மதுசூதனன், பாபுஜி, சூட்டி வீரமணி, தேவா, சண்முகம், சரத்குமார், கண்ணன், பாலகிருஷ்ணன், பழனிவேல், ரமணா, ரஞ்சித், அகிலன், அகரம், ஆதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரிக்கல், அணைகேரி, சென்னாலூர், சின்ன பொன்னம்பூண்டி, ஒத்தியத்தூர், கோணை, மீனப்பூர் ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவா தலைமையில் வேர்களை தேடி என்ற முகாம் மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் அரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் தவசீலன், மாவட்ட துணை செயலாளர் காத்தமுத்து, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தலித் மகிழ்வரசு, ஒன்றிய பொருளாளர் பார்வேந்தன், ஒன்றிய துணை செயலாளர் கோவிந்தன், மகளிரணி நிர்வாகிகள் செல்வி, கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தலித் இளைஞர் ஆகாஷை அடித்துக் கொன்ற காவல்துறையினர் மீது கைது செய்ய கோரி மதுரை ராஜாஜி மருத்துவமனை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் எல்லாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை ராஜாஜி மருத்துவமனை முன்பு மானாமதுரையில் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட ஆகாஷுக்கு நீதி வேண்டும். காவல்துறை அடித்து கொல்லப்பட்ட மானாமதுரை காவல் ஆய்வாளர் குமரவேல் பாண்டியனையும், திருப்பவனம் காவல் ஆய்வாளர் திலீபன் அவர்களையும் மற்றும் தொடர்புடைய காவல்துறையினரையும் கைது செய்ய கோரி மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 3 நாளாக ஆகிவிட்டது. இன்னும் பிரேதத்தை வாங்கவில்லை. மானாமதுரையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை ராஜாஜி மருத்துவமனை முன்பு விடுதலை சிறுத்தைகள் போராடி கொண்டிருக்கிறோம். நீதி கிடைக்கும் வரை, அவர்களை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும். காவல்துறையுடைய காவல் நிலையங்களில் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் என்பவரை அடித்தே கொன்றார்கள். இப்பொழுது ஆகாஷ் என்பவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மோ எல்லாளன், அமைப்பு செயலாளர். தொடர்ந்து இந்த தலித் இளைஞர்கள் அடித்து கொல்லப்படுறாங்க. விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அதை எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை மரணங்கள் அதிகரிச்சுக்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் அதிகமாயிருக்கு. இல்லை, குறிப்பாக தலித்துகள் என்ன அப்படின்றாலே, இவெல்லாம் வளர்றதா, இவரெல்லாம் இயக்கத்தில் இருக்கிறதா அப்படின்ற காவல்துறைக்குள்ள இருக்கிற சாதி வெறி தான் அந்த கொடூரமான தாக்குதலுக்கு காரணம். அந்த கொடூரமான தாக்குதலுக்கு காரணம் காவல்துறைக்குள் உள்ள சாதி வெறி. அந்த சாதி வெறி தான் இதற்கு காரணம். சாதி வெறி காவல்துறைக்குள் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும். அதை அடையாளம் கண்டு அவர்களை மாற்றம் செய்ய வேண்டும். இந்த ஆகாஷை கொன்ற காவல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும். நீங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய அந்த ஆட்சி தான் இப்போ தமிழகத்தில் ஆட்சி அமைச்சு நடந்துக்கிருக்கு. அப்புறம் இருந்தும் ஏன் இன்னும் தொடர்ந்து இந்த படுகொலைகள் அதிகரிச்சுக்கிருக்கு? அது தொடர்பாக உங்கள் தலைவர் மூலியமாக நீங்கள் வேறு ஏதாச்சும் கண்டனங்கள்? கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான். லாக்அப் டெத்தாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், மனிதர்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் கூட்டணியில் இருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடியவர்கள்
அரசுக்கு உணர்த்தக்கூடியவர்கள், அரசை கவனம் செலுத்த வைக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில் இருக்கிறதுக்காக நாம் எத்தனை பேரை அடித்து கொண்டாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. சார், இப்போ என்னென்ன கோரிக்கையை வலியுறுத்தி இப்போ இந்த சாலை மறியல் நடத்துறீங்க சார்? ஒரே கோரிக்கை, குற்றவாளிகளை கைது செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து நிதி கொடுக்கறது அது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசு வேலை வந்துடும், அதெல்லாம் கிடைச்சிரும். நம்மளுக்கு இந்த பிச்சை கேட்கல, நாங்கள் அந்த கொலையாளிகளை கைது பண்ணணும், அவ்வளோதான். நெல்லை, சிவகங்கை மாவட்டங்களில் தலித் மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் தமிழ் செல்வன், மாவட்ட பொருளாளர் யுவராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தினேஷ், மாவட்ட துணை செயலாளர் சரவணன் மற்றும் நாகப்பன், மணிக்குமார், சுந்தர்ராஜ், VP பழனி, ரவி, வினோத், கலைச்செல்வன், பிரியா, ஜெயவாணி, லக்ஷ்மி சுவாமி, ரவிக்குமார், சங்கரி, வெங்கடேசன், சரவணன், மதன்குமார், மருது பாண்டியன், ஹரி, மதன்குமார், ராஜேஷ், தயா, பிரபு, ஆறுமுகம், வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓம் பிரகாசம், ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர். மகத்தான தலைவர் அண்ணன் எழுத்தமிழ் ஆணைக்கிணங்க நெல்லையில் அரங்கேறிய சாதிவெறி கொடுமையை கண்டித்து ஆம்பூர் சட்டமன்ற சார்பாக நடைபெற்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு காவல்துறையும் அந்த சாதி வெறிப்படுத்தும் மீது SACT வழக்க பதிவு செய்து இந்தியாவுடைய அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் திட்டமிட்டு வீடு வீடாக பணியில் செல்பவர்களிடமே அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அது வடமாநில இளைஞர் ஒருவர் சம்பளத்தில் இளைஞர் உயிர் போயிருக்கிறது. தலித் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியை சென்று பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கி அவர் மீது கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும். கைது செய்வது மட்டுமல்லாமல் இதற்கு தூண்டியவர்கள் யார், எதன் காரணமாக இவர் அமைதியாக இருந்த ஊரில் சென்று அவர் அவ்வாறு தாக்கினார்கள், எவ்வளவு கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை உடனடியாக சம்பந்தப்பட்ட கைது செய்வதோடு தூண்டியவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை, சிவகங்கை மாவட்டங்களில் தலித் மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அணைக்கட்டு சட்டமன்ற மாவட்ட தொகுதி செயலாளர் கோவிந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் சிவசெல்ல பாண்டியன், மண்டல செயலாளர் சந்திரன், துணை செயலாளர் சச்சின்குமார், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட நிதி செயலாளர் பாஸ்கர், அணைக்கட்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன், மாவட்ட பொருளாளர் சாந்தகுமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோவை தமிழரசன், மாவட்ட துணை செயலாளர் சங்கரன், பாரதி ராஜா, சரவணன், பழனி சரவணன், பாக்கியராஜ், வேல்முருகன், ராஜ்குமார், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பவ்யா கஸ்ரீ, மாவட்ட இளைஞர்கள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விக்ரம் வலவன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ், சரவணன், சதாசிவம், விஜய சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தத்தகிரி முருகன் கோவில் பகுதியில் கோழி கழிவுகளை கொட்டுவதால் பெருமளவில் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோழி கழிவுகளை கொட்டும் கோழிக்கடை உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் நீலவானத்தினலவன், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மகேந்திரன், முன்னாள் மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன், செய்தி தொடர்பாளர் பனரோஜா, மாவட்ட துணை செயலாளர் இன்பரசன், மாவட்ட பொறுப்பாளர்கள் ரவி, சமத்துவன், பெரியசாமி, திராவிடமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட விசிக சார்பில் வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதூர் கிராமத்தில் முதல் முகாம் அமைக்கும் பணி ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேலூர் ஒன்றியம் புதூர் பகுதியில் 11 பேர் கொண்ட புதிய முகாமை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கோவிந்தன், வேலூர் தொகுதி துணை செயலாளர் ஆம்ப்ரோஸ், ராம்கி, சரவணன், மாவட்ட துணை செயலாளர் பாக்யராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ரித்தேஷ், அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட நிதி செயலாளர் பாஸ்கர், கிறிஸ்தவ ஜனநாயக பேரவை மாவட்ட துணை செயலாளர் முருகன் மற்றும் காசி பகுதி செயலாளர் கோபி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சித்த கட்சியினுடைய வேலூர் ஒன்றிய போதூர் கிராமத்தில் புதிய முகாம் கட்டுவதை தொடர்பாக இங்கே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சித்த கட்சியினுடைய முகாம் கட்டமைப்பது குறித்து 11 பேர் கொண்ட குழுவை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட சார்பாகவும் ஒன்றிய சார்பாகவும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சார்பாகவும் அந்த புதிய பொறுப்பாளர்களுக்கு சாலுவை அணிவிக்கப்பட்டது. சாலுவை அணிவித்து அந்த முகாம் கட்டமைப்பதை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி முதலில் வேலூர் ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்ற செல்வம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய மாவட்ட துணை செயலாளர் ரிபீஸ், கிறிஸ்துவ ஜனநாயக பேரனுடைய மாவட்ட துணை செயலாளர் முருகன் என்ற ரிச்சி, கட்சியினுடைய கர்ணா என்ற காசி மற்றும் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆம்ரோஸ், ராம்கி, சரவணன் மற்றும் பொருளாளர் சந்தூர்நாதன் மற்றும் கட்சியினுடைய அரசு ஊழியர் ஐக்கிய பேரனுடைய மாவட்ட பொருளாளர் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்கள் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் பி பாரதிராஜ் அவர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு கட்சியினுடைய புதிய முகாம் கட்டுவதை குறித்து ஆலோசனை நடத்தி இந்த புதிய முகாமை கட்டி அமைத்துள்ளோம். இந்த புதிய முகாம் தொடர்ச்சியாக வேலூர் ஒன்றிய செயலாளர் செல்வம் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் டெய்லியும் மாலை 5 மணி அளவில் ஒவ்வொரு கிராமமாக சென்று இந்த புதிய முகாம்களை விடுதலை சித்த கட்சியை கட்டமைப்பு வலுப்படுத்த வேண்டும், எழுச்சி தமிழனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும், அயோத்திதாச பண்டிதரனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும், தந்தை பெரியாரனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும். நம்மளை எல்லாம் மனிதநாயக தலைநிமிர செய்த மதத்தான தலைவர்களை உள்வாங்கி இந்த கட்சியை மிகவும் வலிமைப்படுத்த வேண்டும், கட்சியினுடைய முகாம்களை சிறப்பாக கட்டி அமைக்க வேண்டும் என்று அவருக்கு மாவட்ட செயலாளர் முறையிலே நான் ஒன்றிய செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த உத்தரவின் பேரில் அவர் இப்போது புதிய முகாமை தொடக்கி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து முகாம் செயலாளர் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெல்லிக்குப்பம் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள சின்னத்தெரு ஜிம்ஆ பள்ளிவாசல் மைதானத்தில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அஸ்கர் அலி ஒருங்கிணைப்பில் இப்தார் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு மார்பன், மாவட்ட செயலாளர் அருள் செல்வம், வழக்கறிஞர் திருமேனி கலைமோகன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், மாவட்ட துணை செயலாளர்கள் புலிகொடியன், திருமாறன், வாசன், கார்த்திக், மண்டல துணை செயலாளர் வெங்கடசாமி மற்றும் நிர்வாகிகள் வழக்கறிஞர் புருஷோத், அன்பரசன், இளம்பறை, சுரேஷ் பாபு, சங்கீதா, முரளி, தமிழ்மாறன், ஜெயசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தமிழ் தேசிய தந்தை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு அம்பேத்கர் சிலை வளாகத்தில் மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பாரிவல்லல், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வேம்படி முத்து, மாவட்ட துணை செயலாளர் வடிவேல் முத்து, உடன்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராவணன், நகர செயலாளர்கள் கோட்டை சரவணன், வினோத், வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் முகேஷ், கலை இலக்கிய மாவட்ட அமைப்பாளர் சிவா, திருபாமதி, அன்புச்செல்வன், தமிழ்மாறன், மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,